பிக் பாஸ் பிரபலங்கள், யூடியூப் பிரபலங்கள், இன்ஸ்டா பிரபலங்கள்னு பல செலிபிரிட்டிஸ்லாம் சேர்ந்து நடித்த ஒரு அருமையான படம் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, படத்தோட ஹீரோ காலேஜில் ஹீரோயினியை லவ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க அங்கேயே அதை ரிஜெக்ட் பண்ண பல கட்ட சண்டைகள், மோதல்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஹீரோயின் ஹீரோ கூட சேர்றாங்களா இல்லையா, அதுதான் கதை. இந்த ஒன்லைனை பல தமிழ் சினிமாக்களில் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இதில் புதுசாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த காலத்தில் காதல், ரிலேஷன்ஷிப்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக எடுத்துருக்குறாங்க. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கேஸ்டிங் தான். அதுலேயும் ஹீரோவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹரிபாஸ்கர் இந்த படத்துக்கு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். அவரோட சேர்த்து நிறைய கோ ஆக்டர்ஸ் காமெடிக்காக மட்டுமே கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. படத்தில் நிறைய எமோஷ்னல் காட்சிகள் இருந்தாலுமே கூட அதையுமே காமெடியாக அணுகியிருக்காங்க. அது எல்லாமே ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்ததாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் காதல், ரிலேஷன்ஷிப்லாம் இந்த காலத்தில் எப்படிலாம் இருக்குது, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருங்க அப்படின்ற பேரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அது நல்லதில் போய் முடியுதா இல்லை கெட்டதில் போய் முடியுதா அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த ஒப்பீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் லைஃப் மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருப்பாங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். படத்தோட நிறைய காட்சிகள் இப்படி தான் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்டபுளாக இருந்தாலும் கூட, சீன்ஸ் நம்ம நினச்ச மாதிரி நடந்தாலும் கூட, அதில் பேசப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள்லாம் ஒரு புது ஃபார்மில் தான் இருந்துச்சு. ஒரு எமோஷ்னல் காட்சியை கூட ஒரு காமெடியாக கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அழுகாட்சி ஃபில்மாக தான் இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் இது ஒரு சோகமான சீன் தான் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கன்வே பண்ணிவிட்டு அடுத்த சில வினாடிகள்லேயே நம்மளை சிரிக்கவும் வச்சிடுறாங்க. இது இந்த படத்துக்கான மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்துக்கான மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா, எதை ப்ளஸ்ன்னு சொன்னேனோ அதே தான் இந்த படத்துக்கு மைனஸும் கூட. அதுவும் கேஸ்டிங் தான். படத்துக்கு நல்லா ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்களா இல்லையான்னு தெரியலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக் பாஸ் பிரபலங்கள், ஃபேமஸ் யூடியூபர்ஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு தேடி பிடிச்சி படத்தில் அவங்களோட கேரக்டர்லாம் வலுக்கட்டாயமாக திணிச்சிருக்காங்க. இதில் நிறைய பேர் வெறும் அப்பியரன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த படத்தில் இருக்காங்களே தவிர, அவங்க எல்லாரையும் படத்துலேருந்து எடுத்துட்டா படம் எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் ஆகாது. இப்படி வலுக்கட்டாயமாக திணிக்கிற ஒரு விஷயம் அங்கங்கே சின்ன இரிட்டேஷன் கொடுத்துச்சு. ஓவராலாக இந்த படம் வீக்கெண்டில் ஃபேமிலியோட நல்லா சிரித்து சந்தோஷமாக பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம் தான். சரி, இப்போ இந்த படம் பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம். சின்ன ஸ்பாய்லர்ஸ் இருக்கலாம், பெரிய ஸ்பாய்லர்ஸ்லாம் இல்லை. இருந்தாலும் ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய டைப் இருக்குது. ஒன் சைட் லவ், டபுள் சைட் லவ், லிவ் இன், சிச்சுவேஷன்ஷிப்பு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்கிறாங்க. உலகம் அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் அட்வான்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டமும். அப்படிலாம் இருக்க முடியாது. காதல்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் காதல் மட்டும்தான், அதில் வெரைட்டிலாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கூட்டம். இவங்க 2 பேரில் யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் இந்த படம். இந்த பெஸ்டி வச்சுக்கிறது, லிவின்ல இருக்கிறது, இதெல்லாம் கிரிட்டிசிசம் பண்ணால் அது ஒரு டாக்ஸிக்கான பிஹேவியர் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் எல்லாமே சரின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, லிவின்ல இருக்கிறது, பெஸ்டி வச்சுக்கிறது எல்லாமே சரி அப்படின்னு இருந்தாலுமே கூட அதை ஆதரிக்கிறது ரொம்பவே முற்போக்காக இருக்கிறவங்க ஆதரிப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் முற்போக்கு பேசுகிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு விதமான தெளிவு இருக்கும். அவங்க எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே அதை ஒரு அரசியல் பார்வையோட தான் பார்ப்பாங்க. தங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்கணும்னு யோசிப்பாங்க. ஆனால் எல்லாரும் அவங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுதான் இதில் உள்ள பிரச்சனையே. இங்கே நிறைய பேர் அந்த விஷயம் என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு லிவின்ல இருக்கிறதோ பெஸ்டி வச்சுக்கிறதோ பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் எல்லாருமே அதுதான் ட்ரெண்டு, அப்படித்தான் இருக்கணும்னு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. என்ன தான் ஜெனரேஷன் மாறினாலும், என்ன தான் அட்வான்ஸ்ட் ஆனாலுமே கூட லவ்ன்றது அது ஒரு கமிட்மெண்ட் மட்டும்தான். கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும். மற்றபடி ஏதேதோ வெரைட்டிலாம் வச்சுக்கிட்டு இப்படி எப்படின்னு அதை ஒரு டைப்பாக பிரித்து அந்த காதல் அப்படிங்கிற உணர்ச்சியை கொஞ்சமாக இந்த ஜென்ரேஷனில் கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காதல் புனிதமானதா அப்படிங்கிறது இங்கே பாயிண்ட் இல்லை. காதல் ஒரு மனுஷனை மீண்டும் மனிதனாக்கும் அப்படின்னு ஒரு கோட் உண்டு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு காதல் மேலே ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. கல்யாணம் ஆனாலே டிவோர்ஸ் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒரு ப்ரீ மைண்ட் செட்டோடையே கல்யாணம் பண்ணுறாங்க. ஒருவேளை நம்மளோட பார்ட்னர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அடுத்து நம்ம எப்படி சர்வை பண்ணணும்னு எல்லாமே ப்ரீ பிளான்டாக வச்சுருக்கிறாங்க. ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் க்யூர். ஒரு விஷயம் தப்பாக நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சரியாக நடந்துக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்கலாம். அது மற்ற எல்லா விஷயத்துலேயும் ஓகே. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பத்திலே ஒரு அவநம்பிக்கையோட அதை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட லைஃப்பில் எந்த இடத்துல நம்பிக்கைன்னு ஒரு விஷயத்த கொண்டு வருவீங்க? நம்பிக்கைன்ற ஒன்று பேஸ் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்? இப்படி பல கேள்விகள் இருக்குது இன்னைக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை சுற்றி. சரி, த பாயிண்ட் இஸ், நீ ஒன் சைட், டபுள் சைட், லிவ் இன், சிச்சுவேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப், மேரேஜ் அப்படின்னு எந்த டைப் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கூட லவ்வை பொறுத்த வரைக்கும் காமனாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், 2 பேருக்கும் நடுவில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது லவ்ன்றது ஒன்று வரும். பின்னால் அது செட் ஆகலை
அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு இருக்கும்போது நீ நடந்துக்கிற விதம் தப்பு, நீ அப்படி பண்ணுறது சரியில்லை, இப்படி பண்ணுறது சரியில்லைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஒன்று அந்த பிரச்சனையை 2 பேரும் பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்து அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்லைனா என்னை பொறுத்தவரை நான் கரெக்ட், உன்னை பொறுத்தவரை நீ கரெக்ட், உன்னோட ரூட்டு எனக்கு செட் ஆகாது, என்னோட ரூட்டு உனக்கு செட் ஆகாது அப்படின்னு பேசிட்டு மியூச்சுவலாக பிரிஞ்சிடலாம். கூடவே இருந்து சண்டை போட்டு அடிச்சுக்கிறதுக்கு உனக்காக நான் அதெல்லாம் பண்ணுறேன், உனக்காக நீ இதெல்லாம் பண்ணுறேன், பதிலுக்கு எனக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிறதுக்கு மியூச்சுவலாக பிரியறதுங்கிறது எவ்வளவோ பெட்டர். இப்படி பண்ணுற பட்சத்தில் 2 பேரோட லைஃப்லையும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போகிறதில்ல. அப்படி பாதிப்புன்னு ஒன்று இருந்தால் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க அதுக்கான விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு வற்புறுத்துறது, ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்னு மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம இருந்தோம்னா அது சம்மந்தப்பட்ட 2 பேரை பாதிக்கும். அதுலேயும் யார் அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள அது அதிகமாகவே பாதிக்கும். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும். ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை நம்புறீங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியனில் ஸ்ட்ராங்காக இருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.